Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன? நான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் எதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணணும்? பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணா எனக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜஸ் இருக்கா? என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் அல்ல என்னுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகும்போது ஏதாச்சும் அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்ஸா பார்த்துருவோம். முதல்ல பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நீங்க அட்டென்ட் பண்றதெல்லாம் மேஜரான ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படிங்கும்போது காலேஜஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன். நம்ம மேனேஜ்மெண்ட்ல ஒரு காலேஜ்ல போய் சேரும் போது அந்த காலேஜுக்கு அப்ரூவ்டு இருக்கா, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அப்ரூவல் இருக்கா, நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நர்சிங் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இதுங்களுடைய அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன், இப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷனும் நான் சொல்ல வரல, ஆனாலும் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பிராங்கா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்ரூவலே வாங்காம நிறைய மாணவர்கள் ஏமாந்துருவாங்க. அப்போ நம்ம இந்த கவுன்சிலிங் மூலியமா போகும்போது இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ற எல்லா அந்த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் காலேஜஸ்மே கவர்மெண்ட் அப்ரூவட், அதாவது தமிழ்நாடு டிஎன் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அப்ரூவல், நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நர்சிங் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடோட அப்ரூவல். அடுத்தது ஃபார்மசி காலேஜஸ் எல்லாமே பிசிஐ ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? மேஜரான ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் எல்லாமே அப்ரூவட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் காலேஜஸ். செகண்ட் அட்வான்டேஜஸ் அப்படிங்கும்போது எஜுகேஷன் லோன். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் காலேஜில் போய் சேரும்போது எஜுகேஷன் லோன் கொடுக்க மாட்டாங்க, அதாவது எஜுகேஷன் லோன் கிடையாது நம்ம மேனேஜ்மெண்ட்ல டேரெக்டாக போய் சேரும்போது. அதே நம்ம கவுன்சிலிங் மூலயமா போனோம் அப்படின்னா எஜுகேஷன் லோன் வாங்கலாம். எஜுகேஷன் லோனுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் போனால் மட்டும்தான் என்ன கிடைக்கும்? எஜுகேஷன் லோன் கிடைக்கும். அப்போ எஜுகேஷன் லோனுக்கான ஒரு பாத்வேயாகவும் இந்த கவுன்சிலிங் இருக்குது. நெக்ஸ்ட் மூணாவதா பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் மூலயமா போகும்போது உங்களுக்கு டொனேஷன் அப்படிங்கிறது கிடையாது, நோ டொனேஷன். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டில் டேரெக்டாக நீங்கள் ஒரு காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா இந்த நர்சிங், ஃபார்ம்டி, மற்ற பிபிடி இதே மாதிரி டாப் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் ஃபீஸாகவே எவ்வளோ வாங்குறாங்க? 3 to 5 lakhs வரைக்கும் டொனேஷன் ஃபீஸ் மட்டுமே வாங்குறாங்க. அப்போது நம்ம இந்த கவுன்சிலிங் மூலயமா போகும்போது டொனேஷன் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. அடுத்ததாக ஃபோர்த் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரெடியூஸ். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டில் நான் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு நர்சிங்க்கு ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறேன். நான் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய ஃபீஸ் 2 lakhs. பட் நான் கவுன்சிலிங் மூலியமாக போகும்போது 175, 180 அப்படி ஒரு 20 to 25,000 ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நான் கவுன்சிலிங் மூலயமா போகும்போது நிறைய ஸ்காலர்ஷிப்பும் நமக்கு எலிஜிபிளாக இருக்கும். அதனால இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நான் கவுன்சிலிங் மூலயமா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. இங்கே கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் எதில் படித்தாலுமே உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி அந்த ஃபீல்டில் ரன் பண்ணியிருக்கீங்க, அந்த 4th year எப்படி படிச்சிருக்கீங்கன்னு பொறுத்து கவர்மெண்ட் அந்தந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கவர்மெண்ட் ஜாப் எடுத்து என்ன பண்ண முடியும்னா ஜாப்ல பிளேஸ் ஆக முடியும். அது கவர்மெண்ட் காலேஜில் படித்தா கூடயே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள். இதனால கவுன்சிலிங்கில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரியே எல்லாமே அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரெடியூஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோனுக்கு எலிஜிபிலிட்டி, அடுத்து ஃபோர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இதனால நம்மளுடைய பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலயமா நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் தான் இருக்குதே தவிர எந்த டிஸ்அட்வான்டேஜஸும் கிடையாது. அதனால மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம உடனுக்குடன் யூடியூப் சேனலில் வீடியோவாகவும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் நோட்ஸ் மெசேஜாகவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய வே டு கரியர் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே கிளிக் பண்ணி கூட நீங்கள் கவுன்சிலிங் வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் யூடியூப் சேனல். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோவை மேக் பண்ணுற கமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். நன்றி.